மத நல்லிணக்கத்தை காத்துக்கொள்கிற பூமி மண்ணாக இருக்கிறது. பல நூற்றாண்டு காலங்களாக இந்த மதுரை பகுதியில் அனைத்து மதத்தினரும் சகோதர சிநேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத பிரிவினைகள், பிரச்சனைகள், ஒருவருக்கொருவர் கரங்களை கோர்த்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரவர்கள் நம்பிக்கை அவர்கள் கடவுளை பொறுத்தது. அந்த நம்பிக்கையிலே யாரும் தலையிட வேண்டாம். ஏனென்றால் ஒருவருக்கொருவர் சகோதர சிநேகத்தோடு வாழ்கின்ற இந்த மண்ணானது மனிதனை மனிதனாய் மதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படுகின்ற ஒரு மண்ணாய் நமது பூமி தமிழகம் இருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் ஒருவருக்கொருவர் அன்போடு சிநேகத்தோடு செயல்படுகின்ற கிருபை, அதிலும் விசேஷமாய் மதுரை பகுதி உள்ளே நம்மை ஆண்ட மன்னர்களும் அனைத்து மதத்தினர்களையும் சமமாய் நடத்தின நிகழ்வை நாம் அறிந்திருக்கின்றோம். மத நல்லிணக்கத்தை பறைசாற்றுகின்ற இந்த மதுரை மாநகர் எவ்விதத்திலும் மத நல்லிணக்கத்தோடு செயல்பட ஒவ்வொரு கடவுளையும் நாம் பிரார்த்திப்போம். மாண்பை, மத நல்லிணக்கை மாண்பை காப்போம் என்று நாங்கள் உறுதி கொள்கிறோம். ஏனென்றால் நம்முடைய செயல்பாடுகள் நாம் கொடுத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் இணைந்து செயல்படுவதற்குண்டான செயல் என்பதை நான் அனைத்து மக்களுக்கும் அன்போடு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனிதன் மனிதனாய் வாழ வேண்டும், மனுக்குலம் இணைந்து வாழ வேண்டும், சகோதர சிநேகத்தோடு வாழ வேண்டும். அவரவர் நம்பிக்கை உண்டு, கடவுள் நம்பிக்கை ஒவ்வொரு மதத்திற்கும் உண்டு. அந்த மதத்திலே தேவையற்ற பிரிவினைகளை ஈடுபடுத்த வேண்டாம் என்பதை நாங்கள் அறிவுறுத்துகிறோம், அல்ல அதை நாங்கள் பறைசாற்றுகிறோம். அனைத்து மக்களும் ஒன்றாய் இணைவோம், ஒரே குலம் என்பதை உறுதிப்படுத்துவோம். கடவுள் இறைவன் அனைவரையும் காத்துக்கொள்வார். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். மத நல்லிணக்கத்தை காக்குகின்ற மண்ணானது மதுரை மண். மதுரை மண்ணிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் சகோதர சிநேகத்தோடு மதங்களை கடந்து ஒருவருக்கொருவர் அன்போடு வாழ்ந்து வருகின்ற கால சூழல் தொன்று தொட்டு வருகின்ற ஒரு பாரம்பரியமாய் அமைந்திருக்கிறது. ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற தன்மை, ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்கிற தன்மை, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கின்ற தன்மையாய் இந்த மதுரை மண் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே மத நல்லிணக்கத்துக்கு இடையூறு உண்டாகாதபடி நாம் விழிப்புடன் இருப்போம். மதுரை மாநகரை சேர்ந்த அனைத்து மக்களும் ஒன்றாய் இணைந்து அவரவர் நம்பிக்கை, அவருடைய கடவுளுடைய நம்பிக்கை, அதை யாரும் தலையிடாமல் நாம் சகோதர சிநேகத்தோடு ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படுவோம் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். ஏனென்றால் இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த நாம் ஒருவருக்கொருவர் அன்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த சகோதர சிநேகத்தை நாம் பின்பற்றுவோம். நமக்கு எல்லாம் வல்ல கடவுள் இறைவன் நம்மை ஆற்றல் படுத்துவார் என்பதை நான் அன்போடு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது சமய வரவு. ஆமாம், எனது பெயர் ரைட் ரெவரண்ட் டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன். மதுரை முகவை திருமண்டலத்தின் பேராயராக நான் பணிபுரிந்து வருகின்றேன்.